இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 5ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியோடு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி தொடர்ச்சியாக நாம் வாசித்து வருகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் படித்த நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 1 முதல் 12 மலைப்பொழிவு என்கின்ற அந்த பகுதியை வாசித்தோம். ஏழையின் மனதோ பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி 8 பேர்கள். யாரெல்லாம் இந்த மலைப்பொழிவில் இந்த பேறு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் என்பதை அந்த மலைப்பொழிவு நமக்கு எடுத்து காட்டியது. இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிறோம். பொதுவாக மலைப்பொழிவு அப்படின்னு சொன்ன உடனே நாம் இந்த எளிய மனதோ பேறு பெற்றோர் ஏனில் விண்ணரசு அவர்களது, துயர் உருவோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர், கனிவுடையோ பேறு பெற்றோர், இப்படி அது மட்டும்தான் நாம் மலைப்பொழிவு அப்படின்னு நினைக்கிறோம். மலைப்பொழிவு என்பது 5ஆம் அதிகாரத்தில் துவங்கி 7ஆம் அதிகாரத்தில் முடிகிறது. கிட்டத்தட்ட 3 அதிகாரங்களை கொண்டதுதான் மலைப்பொழிவு. இயேசு போதித்த நீளமான ஒரு போதனை விவிலியத்தில் எது என்றால், லென்த்தியா ஒரே நேரத்தில் ரொம்ப நேரம் போதித்த ஒரு போதனை எதுவென்றால் இது மலைப்பொழிவு. எப்போ போதிச்சார்? ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார், திருமுழுக்கு எடுக்கிறார். அதன் பின்பு அவர் அழகியினால் சோதிக்கப்படுகிறார். அதன் பின்பு அவர் நற்செய்தி அறிவிக்க பொது பணிக்கு வருகிறார். மத்தேயு நற்செய்தியின்படி இதுதான் முதல் போதனை. இயேசுனுடைய முதல் போதனையாக இந்த மலைப்பொழிவு இருக்கிறது. மலை மீது ஏறி அமருகிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இதே வாசகத்தை லூக்கா நற்செய்திக்கு நம்ம போனோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இயேசு சமவெளியில் போதித்தார் அப்படி வாசிப்போம். மத்தேயு மலை மீது ஏறி அமர்ந்தார், அதனால தான் அதை மலை பொழிவு அப்படின்னு சொல்லுகிறோம். மலை மீது இருந்து போதித்தார். ஆனால் லூக்கா நற்செய்தியில் மலை மீது ஏறி போதித்தார் அப்படின்னு சொல்லலை, அவர் சமவெளியில் போதித்தார். ஏன் இந்த 2 வித்தியாசம் என்றால், மத்தேயு நற்செய்தியாளர் யூத மக்களுக்காக நற்செய்தி எழுதுகிறார். யூத மக்களாக இருந்து கிறிஸ்துவ மக்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்காக அவர் நற்செய்தி எழுதுகிறார். யூத மக்களுக்கு மலை என்பது மிக முக்கியமானது. த மவுண்டன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, யூத மக்களுக்கு கட்டளைகள் எங்கிருந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது? சீனாய் மலை மீது. மோசேயின் மலை மீது ஏறித்தான் அந்த கட்டளைகளை வாங்குகிறார். அவர் யாருக்கு காட்சி கொடுத்தாலும் ஆண்டவர் காட்சி கொடுக்கிற போது மலை மீது இருந்து காட்சி கொடுப்பார். மலை மீது என்பது, மலை என்பது பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமானது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ மோசேயின் எங்கிருந்து கட்டளைகளை வாங்கினார் அப்படின்னா சீனாய் மலை மீது கட்டளை வாங்கினார். இப்போ அந்த யூத மக்களுக்கு மலை என்பது முக்கியம் என்பதனால மத்தேயு நற்செய்தியாளர் என்ன சொல்றாரு? இயேசு தன்னுடைய போதனைகளை மலை மீது இருந்து போதித்தார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எப்படி மலை மீது இருந்து கட்டளைகளை கொடுத்தாரோ அதுபோல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு மலை மீது இருந்து இந்த கட்டளைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி மலை மீது ஏறி போதித்தார். மலை பொழிவு நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மலைப்பொழிவினுடைய முதல் பகுதியை கடந்து நாம் 2ஆம் பகுதிக்கு வருகிறோம். ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றார். ஒன்று, நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும். 2வது, நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும். 3வது, மலை மீது இருக்கக்கூடிய நகராக இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் நம்ம பெரும்பாலும் 2 காரியத்தை தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் உப்பாயிருங்கள், நீங்கள் ஒளியாயிருங்கள். 3வது காரியத்தையும் அங்கே சொல்லுகிறார், மலை மீது இருக்கக்கூடிய நகரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை மட்டும்
நாம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் வச்சு யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஏதோ வந்தோம், ஏதோ ஃபாதர் சொன்னார், கேட்டோம், போனோம் என்று இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என் குடும்பத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இன்றைய நற்செய்தி வாசகம் என் வாழ்க்கை ஏதாவது டச் பண்ணுதா, என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒத்து போகுதா, அல்லது யாருக்கோ சொல்கிற போல இருக்கா, கொஞ்சம் நாம் இந்த மறையுரையை நமதாக்கி கொள்வோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், முதலில் நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருங்கள். பிரியமானவர்களே, உப்பு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. உப்பு என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இந்த உப்புக்கு இன்றைக்கு தான் ரொம்ப சேஃப்டியாக கடைகளுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. கடைக்குள்ளே உப்பு போனது சமீப காலத்தில். கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், உப்பை கடைக்கு வெளியே தான் வச்சுருப்பாங்க, கடைக்கு வெளியே வச்சுருப்பாங்க. அது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது விலை ரொம்ப குறைவு. அந்த உப்பு இல்லாதவன் அப்படின்னு உலகத்தில் எவனும் இருக்க முடியாது, அவ்வளவு வறுமையானவன் எவனும் இருக்க முடியாது. அதனால் கிராமங்களில் உப்பு வெளியே தான் வைத்து, கடைக்கு வெளியே தான் வைத்திருப்பார்கள், அதை எடுக்க மாட்டாங்க. அங்கே காவல் கிடையாது, ஒன்றும் வாட்ச்மேன் ஒன்றும் கிடையாது, எடுக்க மாட்டாங்க. அது அங்கேயே இருக்கும். ஏனென்றால் உப்பு அவ்வளவு விலை குறைந்தது, மதிப்பில்லாதது. நமக்கு தான் அது மதிப்பில்லாமல் இருக்கும். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் உப்பு என்பது மிகவும் மதிப்பு வாய்ந்தது, வெரி காஸ்ட்லி. ரோமை படை வீரர்களுக்கு சம்பளமாக என்ன கொடுத்தாங்க? இந்த ரோமை படை வீரர்கள் சம்பளமாக எதை வாங்கினாங்க அப்படின்னா உப்பை தான் கொடுத்தாங்க. ரோமையர்கள், ரோமை அரசன் சீசர் தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுத்தது இந்த சால்ட். இந்த சால்ட் என்கின்ற இந்த வார்த்தையில் இருந்து தான் சேலரி, அதாவது அந்த கிரேக்க வார்த்தை சால்ட்டுக்கு சால், அந்த சால் என்கிற வார்த்தை தான் சேலரியாக, அவங்க உப்பை சேலரியாக கொடுத்தனால் அந்த சால்ட் என்ற வார்த்தையிலிருந்து தான் சேலரி, அந்த கிரேக்க வார்த்தை சால், சேலரி என்கிற வார்த்தை நமக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் உப்பு மிக மிக காஸ்ட்லி. அது பணத்துக்கு சமமாக அவர்கள் அது சம்பளமாக அது கொடுக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு நீங்கள் உப்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், சீடர்களை பார்த்து சொன்னார், அங்கே மலை மீது இருந்த மக்களை பார்த்து சொன்னார். இந்த வார்த்தை நீங்கள் உப்பாய் இருங்க என்கிற இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த பாலவாக்கத்தில், இந்த அந்தோனிய ஆலயத்தில் பூசை பார்க்க வந்த எனக்கு நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒரு பந்திக்கு போகிறீங்க, கல்யாண பந்திக்கெல்லாம் போகிறீங்க, இன்றைக்கு அந்த பந்தியிலே உணவு வைப்பாங்க. இன்றைக்கி எல்லா திருமண விருந்துகள் எல்லாம் பிரியாணியாக மாறிடுச்சு. எல்லாம் பிரியாணி தான், ஒரே ஒரு ஐட்டம், அவ்வளோதான். ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65 முடிஞ்சிச்சு விருந்து. ஆனால் கொஞ்சம் காலங்களுக்கு பின்பாக நாம் கொஞ்சம் போய் பார்ப்போம், விருந்துகளில் வைக்கப்பட்ட உணவு பார்க்கிற போது இந்த வாழை இலை வைப்பாங்க, அதில் வெஜிடபிள்ஸ், வெஜ் உணவு வைப்பாங்க. அந்த இலையை பெருசாக போடுவாங்க. அந்த விருந்தில் வைக்கப்படுகிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கூட்டு பொரியலாக வைப்பாங்க. அது பின்பாக உணவை விடுவார்கள், சாம்பார் ஊற்றுவாங்க, ஒரு அப்பளம் வைப்பாங்க, ஒரு ஊறுகாய் வைப்பாங்க, பக்கத்தில் உப்பை வைப்பாங்க. அவங்க உப்பெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவரவருக்கு அது தேவைப்படுகிறபடியாக உப்பை வைப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உப்பை கொட்ட மாட்டாங்க, உப்பை அதிகமாக இலையில வைக்க மாட்டாங்க. சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு வைக்க மாட்டாங்க. ஒரு பொரியல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உப்பு வைக்க மாட்டாங்க. அல்லது ஒரு சைடிஷ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு வைக்க மாட்டாங்க. உப்பு என்பது குறைவாக வைக்கும். அந்த இலையிலேயே மிக குறைவாக இருப்பது அந்த உப்பாகத்தான் இருக்கும். இந்த உப்பை தான் நீங்கள் உப்பாய் இருங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த இலையிலே இருக்கிற குறைவாக இருக்கக்கூடியது அந்த உப்பு தான். நம்முடைய சமையலுக்கு காய்களை அதிகமாக போடுவோம், அல்லது நான்வெஜ்னா கறி அதிகமாக போடுவோம். ஆனால் உப்பை
நான் காய்கறிகள் போடக்கூடிய அளவுக்கு உப்பை போடுவது கிடையாது, அல்லது நான்வெஜ் போடக்கூடிய அளவுக்கு, சிக்கன் போடக்கூடிய அளவுக்கு உப்பை போடுவது கிடையாது. அதை மிக குறைவாகத்தான் போடுவோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயேசு உப்பாயிருங்கள் என்று சொல்கிற போது அது சிறியது, அது சிறியது, குறைவானது, அதிகமானது அல்ல, குறைவானது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்கள் குறைவான அந்த உப்பை போல, சிறிய அந்த உப்பை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக மாற முடியுமா? அல்லது சிறியவர்களாக இருக்க முடியுமா? அல்லது you can be a simple person, ஒரு எளிமையான ஒரு மனிதனாக, எளிமையான ஒரு சீடனாக, சீடத்தியாக இருக்க முடியுமா? பல சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய சீடனாக இருப்பதற்கு ரொம்ப படிச்சிருக்கணும், பைபிளை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் பற்றி நிறைய அதிகமாக எனக்கு தெரியணும், ஜபங்கள் எல்லாம் நிறைய தெரியணும், அல்லது நிறைய ஜெபிக்கணும், நிறைய நேரம் நாம் ஜெபிக்கணும். அப்படி இருந்தால்தான் நான் ஆண்டவருடைய சீடனாக, ஆண்டவருடைய சீடத்தியாக இருக்க முடியும், ஆண்டவருடைய பணி செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ தங்கம், வைடூரியம் அல்லது டைமண்ட் அதுபோல காஸ்ட்லியா இருக்குன்னு அவசியம் இல்லை. யூ பி எ சால்ட். எளிமையானவனாக இருந்தாலே நீ என் சீடனாக, சீடத்தியாக இருக்க முடியும். நீ பணக்காரனாக இருந்தால் தான் கிறிஸ்துவனாக இருக்க முடியும் இல்லை. நீ அதிகமாக படித்தவனாக இருந்தால் தான் நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியும் இல்லை. நீ ரொம்ப அழகானவனாக, அந்தஸ்து உள்ளவனாக, பவர்ஃபுல்லாக, அதிகாரத்து உள்ளவனாக இருந்தால்தான் என்னுடைய சீடனாக இருக்க முடியும் இல்லை. நீ ஒரு உப்பாக இருந்தாலும் கூட நீ என்னுடைய சீடனாக, சீடத்தியாக இருக்க முடியும். இந்த உப்பு கொஞ்சம் எடுத்து அந்த சாப்பாட்டில், அந்த உணவில் போட்டாலும் கூட அந்த உணவு என்னவாக மாறுகிறது? சுவையாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகுக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த திருச்சபைக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடியவர்களாக, அதாவது இந்த சமூகத்திலே நீங்கள் பயன்படுகிறவர்களாக, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, ஒரு இம்பாக்ட், நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, நீங்க வாழக்கூடிய இடத்துல, நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, கல்லூரியில, நீங்க பள்ளிக்கூடத்துல, கம்பெனியில, நீங்க எங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவன் என்றால் 10 1 11 அப்படியாக இருந்துவிட முடியாது. எல்லாரையும் போல நான் ஒன்று அல்ல, எல்லாரையும் போல நானும் இருப்ப அல்ல. நீங்கள் ஒரு இம்பாக்ட் கொடுப்பவர்களாக, சுவை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வார்த்தையில, உங்களுடைய பேச்சில, உங்க நடத்தையில, உங்களுடைய உறவில, உங்களுடைய உடன் இருக்கையில there should be impact, பாசிட்டிவான இம்பாக்ட். சில பேர் நெகட்டிவான இம்பாக்ட் பண்ணிட்டு போவாங்க, காயத்தை ஏற்படுத்தி போவாங்க, கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போவாங்க, வருத்தத்தை உண்டு பண்ணி போவாங்க. எனவே முகத்திலேயே முடிக்கக்கூடாது என்ற அளவுக்கு நம் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவில் நாம் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றை சொல்கிறார், டேஸ்ட் கொடுக்கக்கூடிய உப்பை சொல்றார். பிரியமானவர்களே, உங்க வார்த்தை, உங்க செயல், உங்களுடைய பார்வை, உங்களுடைய இருப்பு, உங்களுடைய பிரசன்னம் எல்லாம் அடுத்தவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்க வேண்டும். நம்மிடம் இருந்து ஒரு பாசிட்டிவான வைப், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் போகணும். நம்மோடு பேசிய பின்பு அவர்கள் போகிற போது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை எடுத்துட்டு போகணும், வாழ்க்கையில வாழ முடியும் என்கிற ஒரு தைரியத்தை கொண்டு போகணும். அதுபோல நம்முடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கையை கூட இழந்து விட்டு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பி a salt. எல்லாரையும் போல அப்படியே சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் மேக் ஏ இம்பாக்ட் முடியும். இதுக்கு நான் எதுக்கு சொன்னது போல நிறைய படிச்சிருக்கணும் தேவையில்லை, நிறைய நாலேஜ் இருக்கணும் இல்லை, தேவை கிடையாது. நிறைய புத்தகங்களை, மோட்டிவேஷன் புத்தகங்களை எல்லாம் படிக்கணும் கிடையாது. நிறைய விவிலியத்தை படிக்கணும் தேவையில்லை.
விவிலியத்தை படிக்கணும், அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விவிலியத்தை படித்தாதான் நான் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய நல்ல சொற்களால், நல்ல செயல்களால், நல்ல வார்த்தைகளினால், நல்ல சின்ன சின்ன காரியங்களினால் யூ கேன் மேக் எ இம்பேக்ட். பி யோர் சால்ட். டேஸ்ட்டை கொடுப்பவங்களாக, மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக இருங்க, நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருங்க. சில சமயத்தில் ஒரு சில பேரில் நம்மக்கிட்ட பேசிட்டு போகிற போது நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களால் முடியாது ஃபாதர், வாய்ப்பே இல்லை ஃபாதர், சான்ஸ் இல்லை ஃபாதர், இதெல்லாம் பண்ண முடியுமா ஃபாதர்? ஒட்டுமொத்த நம்பிக்கை எடுத்து விட்டு போவாங்க. ஆமாம் இல்லை, அவன் சொல்கிறது சரிதான் இல்லையா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை, முயற்சிகளில் ஐயோ தொடங்காத, வேஸ்ட்டு, தொடங்காத, முடியாது, இது உன்னால் இயலாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் முன்னுக்கு வர முடியாது, ஒட்டுமொத்த நம்பிக்கை எடுத்துட்டு வாங்க. நாம் யாரோடு இருக்கிறோம்? நாம் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? நம்பிக்கை கொடுக்கின்றவர்களோடு நாம் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, மேக் எ இம்பேக்ட். சின்ன சின்ன விஷயங்களில் யூ கேன் மேக் எ இம்பேக்ட். நீங்கள் இருக்கிறது தெரியணும். பிரியமானவர்களே, உப்பு சாப்பாட்டு அளவுக்கு வைக்கல, ஆனால் உப்பு அந்த இலையில் இருக்கிறது, அது அவசியமானது. நீங்கள் சாப்பாடு அளவுக்கு உப்பு அங்கே இல்லை அப்படின்னா கூட, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாலும் கூட உப்பு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அங்கே வைக்காம போல வைக்கிறாங்க. உப்பை தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. நான் சின்னவன் தான், பட் ஐ மேக் எ எஃபெக்ட். நீங்கள் சின்னவங்க தான், நீங்கள் எளிமையானவர்கள் தான், அதிகாரம் இல்லாதவர்கள் தான், சாதாரண ஒரு கிறிஸ்தவர்கள் தான். even though you can make a effect, you make a impact. பண்ண முடியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் அன்பியத்தில், நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கிறிஸ்தவனாக நிலைநிறுத்த முடியும். கிறிஸ்தவனை விட ஒரு நல்ல மனுஷனாக உங்களை வெளிப்படுத்த முடியும். மேக் எ இம்பேக்ட், பி எ சால்ட். ரெண்டாவது, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒளியாக இருங்கள். நீங்கள் உலகுக்கு ஒளி என சொல்கிறார். ஒளியின் தன்மைகள் நிறைய இருக்கு. நான் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஒளி நமக்கு வழிகாட்டும். இன்றைக்கு நமக்கு இருட்டு என்பதை பற்றி அனுபவம் கம்மி. நமக்கு நைட், இருள் என்பது அதனுடைய அனுபவம் நமக்கு மிக குறைவு. ஏன்னா எல்லா இடத்திலும் வெளிச்சம் இருக்கு. நீங்கள் 12 மணிக்கு போனாலும் கூட ஸ்ட்ரீட்டில் லைட் எரியுது, நீங்கள் போகக்கூடிய தெருவில் லைட் இருக்கிறது. எதுவுமே இல்லைன்னா கூட உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் டார்ச் இருக்கிறது. நாம் இந்த கும் இருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க, கரண்ட் இல்லாத சமயத்தில், வெளிச்சம் இது போல லைட்டெல்லாம் இல்லாத, மின்சாரம் இல்லாத சமயத்தில் எப்படி இருக்கும்? இந்த 6 மணிக்கு மேலே அவர் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? போகிற வீதியிலெல்லாம் அவங்க இந்த வெளிச்சம் கொண்டு போயிருப்பாங்களா? தட்டு தடுமாறி நம்முடைய வில்லேஜில் கூட பார்த்துருப்போம். வயலிருந்து நாம் வீட்டுக்கு வருகிற போது, அல்லது விடிய காலையில் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற போது லைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பழக்கமான பாதை என்பதனால் அது சரியாக போவாங்க. இருளை பற்றி நமக்கு அனுபவம் இல்லை. நாம் வெளிச்சமான உலகத்தில் இருக்கிறோம். எங்கே போனாலும் வெளிச்சம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒளியாகிருங்கள். ஒளியினுடைய மிக முக்கியமான பண்பு என்னவென்றால், அது நமக்கு வழி காட்டுகிறது. நாம் எந்த திசையில் போகணும், அந்த திசையில் போவதற்கு அது நமக்கு வழி காட்டுகிறது. ஒளியே இல்லாமல் நாம் போகிற அந்த வழியில் அங்கே என்ன இருக்குது, ஏது இருக்குது நமக்கு தெரியாது. பள்ளத்தில் தான் விழுந்துடுவோம், அல்லது கல் இருந்து தடிக்க விடும், முள்ளி இருந்தால் குத்திப்போம். அது நமக்கு பயணத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது. ஆக ஒளியினுடைய தன்மை வழி காட்டுகிறது. பிரியமான ஆண்டவர் சொல்றார், நீங்கள் லைட் ஆஃப் த வேர்ல்ட், வழி காட்டுபவராக இருங்கள். லீட், கைட் தம், லீட் தம். நீங்கள் தனியாக பயணம் செய்பவர்கள் அல்ல, தனியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. யூ ஹாவ் எ ஃபேமிலி. உங்கள் குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக தலைவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வழிகாட்டுபவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவனாக நீங்கள் இருக்கிற போது யூ ஆர் த லீடர், யூ ஆர் த கைடிங். நீ உன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துபவனாக இருக்கிறாய், உன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவியாக இருக்கிறாய். அப்போ நீ
ஒரு ஒளியாக இருக்கிறாய். பிரியமானவர்களே, ஒளி அப்போ ஒரு குத்து விளக்கு நாம் ஏற்றுறோம், திரியை பற்ற வைக்கிறோம், அது கொஞ்ச நேரம் எரிகிறது, அது பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அது அணைந்து போகிறது. அது அணைந்து போகாமல் இருக்க நாம் என்ன செய்யணும்? இந்த குத்து விளக்கு ஏற்றுறது, அகல் விளக்கு ஏற்றுறது, அந்த கல்ச்சர்லாம் இல்லைங்களா? கேள்வி கேட்ட அமைதியாக்குறீங்க. அது அணைந்து போகிற போது நாம் என்ன செய்கிறோம்? அணையாதபடி மீண்டும் எண்ணெயை ஊற்றுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒளியாக, நீங்கள் வழிகாட்டுபவராக, ஒரு லீடராக இருக்கிறீங்க. அப்படி என்றால் இந்த ஒளி எரிந்து கொண்டே இருந்தால்தான் நீங்கள் வழிகாட்ட முடியும். இந்த ஒளி எரிந்து கொண்டே இருந்தால்தான் நீங்கள் அடுத்தவருக்கு வழிகாட்ட முடியும். அப்போ உங்களுக்குள் என்ன ஊற்ற வேண்டும்? ஆயில் ஊற்றணும். அது ஊற்றிட்டே இருந்தால் தான் நீங்கள் ஒளி கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒளி கொடுப்பதற்கு ஆயில் எண்ணெயாக நீங்கள் எதை பயன்படுத்துகிறீர்கள்? வாட் இஸ் ஆயில் ஃபார் யுவர் லேம்ப்? உங்களுடைய விளக்கினுடைய அந்த ஒளி ஊட்டுவதற்கு அந்த எண்ணெயாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? பணம், பதவி, அல்லது அதிகாரம், போஸ்ட்? வாட் இஸ் யுவர் ஆயில்? உங்களை விளக்காக, ஒரு லீடராக, ஒரு வழிநடத்துபவராக, உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவதற்குண்டான ஒரு ஒளியாக, ஒரு விளக்காக நீங்கள் இருப்பதற்கு ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? எதை ஊற்றினால் நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும்? பிரியமானவர்களே, பல பேர் நாம் நினைக்கிறோம், பணம் இருந்தால் என் குடும்பத்தை வழி நடத்திட முடியும். பணம் அவசியம் இல்லைன்னு சொல்ல. அல்லது புகழ் இருந்தால் என் குடும்பத்தை வழி நடத்திட முடியும். எஸ், இந்த உலகத்தினுடைய ஆள்பலம், அதிகாரம் கிடைக்கிறது, நான் குடும்பத்தை வழி நடத்திடுவேன். ஐ கேன் பி a great leader. என் குடும்பத்தை சரியாக வழி நடத்த முடியும். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த எண்ணெய் நானாக இருக்க வேண்டும். அந்த உன்னுடைய விளக்கு எரிய வேண்டும் என்றால் அந்த விளக்கு எரிவதற்கு ஆண்டவர் தேவை. ஆண்டோடைய அந்த எண்ணெய் தேவை, ஆண்டோடைய வலிமை தேவை, ஆண்டோடைய கிருபை தேவை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துடைய தலைவர்கள் குடும்பத்தை வழி நடத்த முடியல. நம்பிக்கை இழந்து போயிட்டீங்க. தோல்வியில் வரும்போது தோண்டு போறீங்க. பிரச்சனைகள் வந்து உடனே கலங்கி போறீங்க. தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க. என்ன செய்வது, ஏது செய்வது தெரியல. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், மனைவிக்கு பிரச்சனை வந்தாலும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்கள பக்குவமாக வழி நடத்த முடியல. பிள்ளைகளுடைய பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியல. பிள்ளைகளை எப்படி போகணும், கைட் பண்ணணும் தெரியல. ஏன்? நீங்க விளக்கா இல்லை. உங்களுடைய விளக்கு அணைந்து போயிருக்கிறது. நான் காலையில் கூட இந்த பழைய கதை ஒன்று சொன்னேன். ஒரு பார்வையற்றவன் பாதையில் போய்கொண்டிருக்கிறான் இரவு சமயத்தில். அவனுக்கு பார்வை கிடையாது. அவன் யோசிக்கிறான், நான் போகும்போது யாராவது வந்து என்னை இடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா லைட்டு கிடையாது, இரவில் போய்கொண்டிருக்கிற போது நான் வர்றது தெரியாமல் எவனை வந்து இடிச்சா என்ன பண்ணுறது? எனவே ஐடியாவோட அவன் பயணிக்கிறான். கையில் ஒரு லாந்தர் விளக்கு எடுத்துக்கிறான். இவனை தெரியலனாலும் கூட அவன் கையில் இருக்கக்கூடிய லாந்தர் விளக்கு எல்லாருக்கும் தெரியும். வரவங்க ஏதோ ஒரு ஆள் வராரு, ஒதுங்கி போயிடுவாங்க. எனவே ஐடியாவோட லாந்தர் விளக்கை கொண்டு போகிறான் கையில். அப்படியே போயின்னு இருக்கான். இருட்டு, கும் இருட்டு, எங்கேயுமே வெளிச்சம் கிடையாது. அந்த பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனுஷன், கண்ணு நல்லா இருக்கு, பார்வை நல்லா இருக்கு, அவன் வருகிறான். வந்து இவன் மேலே மோதுறான். எதற்காக லாந்தர் விளக்கு கொண்டு போனானோ அது இருந்தும் கூட முன்னாடி வந்தவன் இவன் மேலே மோதி 2 பேருமே கீழே விடுறாங்க. இந்த பார்வையற்றவன் அந்த பார்வை உள்ளவனை இடித்தவனை பார்த்து கேட்குறான், ஏண்டா தம்பி, நான் தான் கையில் ஒரு லாந்தர் விளக்கு கொண்டு வந்தனே, நான் வர்றதுதான் உனக்கு தெரியல, என் கையில் இருந்த லைட்டை பார்த்தல, அப்போ நான் வர்றது உனக்கு தெரியல, ஒதுங்கி போக வேண்டியதானே, வந்து மாடு போல முட்டி கீழே விட வச்சிட்ட, லாந்தர் விளக்கை பார்க்கலையா? அவன் சொன்னான், நான் உன்னையும் பார்க்கல, லாந்தர் விளக்கையும் பார்க்கல. இவன் கேட்டான், ஏன்
நான் தான் அவ்வளோ பெரிய லாந்தர் விளக்கு கையில் கொண்டு வந்தனே, அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய லாந்தர் விளக்கையா நீ பார்த்து ஒதுங்கி போக வேண்டியதானே. அவன் சொன்னான், உன் கையில் இருப்பது லாந்தர் விளக்கு என்றாலும் அது எரியாம தான் இருந்துச்சு, அது எப்போ அணைந்து போய் இருக்கிறது. உனக்கு கண்ணு தெரியலன்றதுனால அது அணைந்து போனதை நீ பார்க்கல. பார்க்காமல் எரியாத ஒரு விளக்கை தான் நீ கையில் கொண்டு வந்த, அதனால் ஒதுங்கி போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, தெரியாம தான் மோதிட்டேன். குடும்ப தலைவனாக தலைவியாக இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் என்னையும் சேர்த்து சொல்கிற குருவானவராக அணைந்து போன விளக்குகளைத்தான் நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அணைந்து போன லாந்தர் விளக்குகளைத்தான் கொண்டு போய் இருக்கிறோம். உங்ககிட்ட மகிழ்ச்சி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட எப்படி மகிழ்ச்சி கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஒரு கோல் இல்லை, ஒரு எய்ம் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கோல் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கோல் கற்றுக் கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு லட்சியம் கிடையாது என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன லட்சியத்தை உண்டு பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆன்மீகம் என்பது இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆன்மீகத்தை கொடுப்பீங்க? எரியாத விளக்கு தண்டுகளை கொண்டு போவதும் கொண்டு போகாமல் இருப்பதும் ஒன்றுதான். எரியாத விளக்கு தண்டுகளையும் கொண்டு போவதும் ஒன்றுமே கொண்டு போகாமல் இருப்பதும் ஒன்றுதான். வாட் கைண்ட் ஆஃப் எ லீடர் யூ ஆர்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக இருக்கிறீங்க? எரிகிற விளக்காக இருக்கிறீங்களா, அணைந்து போன விளக்காக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறார்கள்? ஒளியாக இருங்கள். பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒளியாக, லீடராக, தலைவனாக, தலைவியாக இரு காண்டு அழைக்கிறார். குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கும் நல்ல தலைவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இறுதியாக, நீங்கள் நகர் மீது, மலை மீது இருக்கக்கூடிய நகராக இருங்கள். மலை மீது இருக்கக்கூடிய நகருக்கும் மலை கீழாக இருக்கக்கூடிய நகருக்கும் என்ன வித்தியாசம்? மலை மீது இருக்கக்கூடிய ஊருக்கும் மலை கீழே இருக்கக்கூடிய ஊருக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே குளிர் எடுக்கும், இங்கே வெயில் அடிக்கும், அதானே? அங்கே ஊட்டி, இங்கே கீழே வெயில், அதுவா? மலை மீது இருக்கக்கூடிய நகர் எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொல், செயல், வாழ்க்கை முறை, கிறிஸ்துவ ஒழுக்கம் எல்லாவற்றும் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களை மக்கள் பார்க்கிற போது நீங்கள் உயர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை நான் கற்றுக்கணும். அவரை போல நான் இருக்கணும், அந்த அம்மாவை போல இருக்கணும், அந்த ஐயாவை போல இருக்கணும், அவரை போல பக்குவமாக பேசணும், அவரை போல பக்குவமாக நடந்துக்கணும், அவரை போல பக்குவமாக நான் இருக்கணும், மன்னிக்கணும், அன்பு செய்யணும், டீசெண்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவரை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நாம் மலை மீது இருக்கக்கூடிய நகர். நாம் மற்றவர்களை போல கீழே இருந்தால் ஒன்றும் பயனில்லை. ஆகிய இந்த 3 கருத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை அறிக்கை.